நீங்க நல்ல கவனிச்சு ஒரு காரியம்னாக்கா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு புஸ்தகம் கிடையாது. உலகத்துல எந்த புஸ்தகம் படிச்சாலும் அதை பட்டதாரி வாங்கினாலும், பன்முறை பணம் வாங்கினாலும், பல போஸ்ட் கிடைச்சாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சில வயசு வந்தவங்க ரெண்டாயிரம் புத்தகம் ஆயிடும். ஆனால் வானம் பூமி ஒன்று போகாது. இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் விட வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும், உயிர் வெளியே போன பின்னாடி கூட இந்த புத்தகம் நம்மோட பேசுகிறது. வாழ்ந்தால் வளர்ந்தால், அவர் பார்க்கிற ஊழியரை செய்தார், மறித்தார், அடக்கப்பட்டார், அவர் கடந்து போய்விட்டார் பார்க்கிறோம். மூன்று உயிரோடு என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பக்கம் இருக்கிறாரு, இன்னைக்கு மேல பேசுகிறது. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு, இந்த வேலைக்கு, இந்த புத்தகத்துக்கு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாய் தேவன் அவர் படிப்படியாக சிஸ்டமேட்டிக்கோடு கொண்டு வரார். ஆதியாகமம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் லேவியராகமம் என்ன உபவாசம் பார்க்கும்போது 5 புத்தகங்களை எழுதினான மோசேஸ் அவர்கள் பார்க்கும் பொழுது, மோசேவுடைய வாழ்க்கையில அவர் தர வைத்த கடவுள் யாருன்னு சொல்லி அழகாய் அவர் கட்டளை போட்டார். ஒரு கட்டளை, பயங்கரமான கட்டளை போடுறார். இந்த கட்டளை போட்ட பின்னாடி தான் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டு வருகின்றன. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆணையிட வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் கொண்டு வருகிறார். அதை பார்க்கும் பொழுது கடவுளுடைய ஊழியம் அவர் எப்படி செஞ்சாரு, பிதா என்ன பண்ணாரு, ஊழியம் செஞ்சாரு. பிதா கர்த்தர் என்ன ஊழியம் பண்ணாரு, சீஷர்கள் வந்தாங்க, ஜனம் வந்தாங்க, நிறைய வந்தாங்க. மோசேஸ் பார்க்கிறோம், இப்படியாக அவங்களை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், ஜோசுவா பார்க்கிறோம், இப்படி ராஜாக்கள் பார்க்கிறோம், ஞாயிறு பார்க்கிறோம், இப்படியாக பகுதியை படித்தோம், ஞானித்தோம். இப்படியாக நம்ம பழைய பாட்டை பார்க்கிறோம். பின்பு அது ஒரு காலம் பின்னாடி புதிய பாட்டு வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு என்னென்ன ஊழியங்கள், புதிய ஏற்பாடு ஏற்கனவே புதிய ஏற்பாடு என்ற ஊழியர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஏசியா தேர்தல் பார்த்து தெளிவாக கொண்டு வருகிறார். இப்படி இருக்கு. முதல் சட்டை என்ன பார்த்து, முதல் கட்டளை என்ன, கட்டளைகளுக்கு நாம் நிற்கின்றோமா, பொறுத்தனை செய்யணும். அழகா சொல்ல பாருங்க, இங்க சொல்றாரு 101 சங்கீதத்துல அவர் அழகா சொல்றாரு. இந்த 4வது வசனம் சொல்லுவோம். 101 சங்கீதம் 4, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். தேசத்தில் உண்மையானவர்கள். அப்போ கிறிஸ்துவ ஜீவியம் வளரணும் அப்படின்னா முதல் கோலம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவ சபை வளரணும், கிறிஸ்துவ குடும்பங்கள் வளரணும், கிறிஸ்துவ வாலிபர்கள் வளரணும், கிறிஸ்துவ வேலைகள் வளரணும் அப்படின்னாக்கா முதல் தரம், முதல் கோலம் என்னன்னாக்கா, அதாவது உண்மை உள்ளவர்களுக்கு பழக வேண்டும், உண்மையான மக்களுக்கு பழகணும். ஹல்லேலூயா. அந்த உண்மையான ஜனங்களோடு பழக 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 பழகலாம். அந்த உண்மைகள் நாம் படிக்கும் பொழுதுதான் அதோட பிரதிபலிப்பாகும். அதே ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். அப்போ நாம் கடவுளோட பழக வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஏன் வாழ்க்கையில் பிரகாசம் கிடையாது? நான் உண்மையான ஆளுகிட்ட கிடையாது, அதனால எனக்கு உண்மை கிடையாது, அதனால எனக்கு பிரகாசம் கிடையாது, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சற்று யோசிக்க வேண்டும், சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தர் வெற்றியாரா? இல்ல. கர்த்தருடைய போய் என்னன்னா, நான் பிரகாசமா இருக்கிறேன், நீங்க பிரகாசமா இருக்கணும். நான் உண்மையா இருக்கிறேன், நீங்க உண்மையா இருக்கணும். எப்படிதான் மோசேயுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து இந்த பைபிள் பார்க்கணும். 66 புத்தகம் பார்க்கணும். 40 பக்தர்கள், 32 பக்தர்கள் பழைய ஏற்பாடு, 8 பக்தர்கள் புதிய ஏற்பாடு, 66 புத்தகங்களை தெளிவாக, ஆழமாக, ஆயத்தமாக இப்படிதான் வாழ்க்கை. இஸ் தி லைஃப். இப்படி வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம், ஒரு குறை கிடையாது. சொல்லி அழகாய் கொண்டு வர பாருங்க. தேசத்தில் உண்மையானவர்களா, உண்மையான என்னோடு வாசம் பண்ணும்படி என்
கண்கள் அவர்களை நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழிகள் நடக்கிற என்னை சேவிப்பான். என்னை சேவிக்கிறான். ஏன் சேவிக்கிறான்? நான் உண்மையுள்ளவன். ஒரு உண்மையான அவர்கிட்ட போய் நான் இருக்கும் பொழுது நடக்காட்சி பார்க்க சொல்றேன், நடு சம்பாதிக்க சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு கிளீனர், லாரி கிளீனர், லாரிக்கு லாரி சொல்றோம் இல்லைங்களா, லாரிக்கு டயர் தொடங்கணும், அதுக்கு கிளீன் பண்ண கிளீனர் சார் யாரு? மேயர் சங்கர் சொல்லுவார், என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை கிளீனர் வேலையா அப்படின்னு. சரி, நாட்கள் சென்றது, டிரைவர் நாட்கள் சென்றது. அவர் ஒரு என்ன செஞ்சாங்க கூட சொல்றேன், கட்சிக்காரர் வந்து சேர்த்துவார். கட்சின்னா அந்த கட்சின்னு சொல்லி கட்சி தலைவர் சேர்த்துவார். போய் அந்த கட்சியை பார்ப்பார், பேப்பரை படிப்பார், பேப்பர் படிச்சு கட்சியை பற்றி இந்த கட்சி என்ன அந்த கட்சின்னு சொல்லி இப்படியா படித்து ஒன்று படிக்க தெரியாத மனுஷன் சொல்ல போனாங்க, படிப்பு ஒன்று கிடையாது, குறவுதான். இப்படியா இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி தலைவர் சேர்ந்து அங்கே கும்பல உட்கார்ந்து வேலை செய்யணும், கொஞ்சம் ஓட்டணும், திரும்பி வந்து கட்சியை சேர்ந்துடும். கட்சிக்காரர் இன்றைக்கு அவர் நல்ல பதவியில் இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கீழர் பார்க்கும்போது டிரைவராகி நாளைய வாங்கி பின் சொந்த ஆகி பின் கட்சிக்கு போய் சேர்ந்து கட்சியில் தொடராக இருந்து கட்சி தலைவராக இருந்து ஒரு நல்ல போர்ல இருந்து நீங்க பெரிய பதவியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பெரிய ஒரு காத்து இருக்கிறார். நம்ம இந்த இடத்துக்கு வாங்குவதற்கு உறுதியாக இருந்தால் ஒரு மனிதர் இது உலகத்துக்கு சரி, இந்த உலக காரியம் கொஞ்சம் ஆகணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆவிக்குரிய நோக்கமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும் பொழுது எனக்கு யார்கிட்ட போய் இருந்தாக்கா என்னுடைய காரியம் சரியாகும், அது நீ யோசிக்கணும். அது யோசிக்க சொல்றாரு, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்களை நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிற என்னை சேவிப்பான். இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நமக்கு பேப்பர் நியூஸ் பண்ணாலும் கவலை இல்லை, வாட்ஸ்அப் நியூஸ் பண்ணாலும் கவலை இல்லை. என்ன நியூஸ் எல்லாம் தலையில போடுறேன், சில பேர் கேட்கறாங்க, இப்படி கேட்கறாங்க. வாட்ஸ்அப் நியூஸ் வந்து செல்லாம் பார்த்து இந்த கவர்மெண்ட்டுக்கார அனுப்புனானா, இந்த கிறிஸ்தவன் அனுப்புனானா, இந்த சாதாரண அனுப்புனா கேள்வி பதில் சொல்றது நேற்று சொல்றாரு. கோயம்புத்தூர்ல எல்லா அதிகாரிகளும் தலைவர் சேர்ந்துட்டாங்க, கிறிஸ்தவ போதகர்கள் சேர்ந்துட்டாங்க, முஸ்லிம் போதை சேர்ந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க படிச்சு பாருங்க இப்படி நடந்து சொல்லியிருந்தது கோயம்புத்தூர்ல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த காரியங்களை செஞ்சோம், இந்த காரியங்களை பேசிட்டு பொய்க்கு வந்து என்ன ஸ்பீடா போயிடும். பொய் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா மின்னலாக போயிடும் பொய் இருந்தது. ஆனா உண்மை நினைச்சு நிலவாங்க உண்மை மெதுவா இருக்கும். ஆனா மெதுவா வர உண்மை ஸ்டாண்டர்டா இருக்கும். பொய் வந்து போயிடும். நீங்க பொய் புதிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு உண்மையான மக்கள் வாழ்ந்து கிடையாது. உண்மை இருந்தது கிறிஸ்துவ ஊழியம் என்பது உண்மையான ஊழியம் சொல்லும் பொழுது சங்கீத அழகா சொல்றாரு, தேசத்தில் உண்மையானவர்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து கிறிஸ்துவ இடத்துல சேரணும். கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்துவ மக்கள் தான் கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க, போய் இந்த போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அப்புறம் சண்டை பிரச்சனை சொல்லி போய்க்கிறாங்க. பார்க்கிறோம் கிறிஸ்துவ பிள்ளை கிறிஸ்துவ மக்கள் வேலைகள் சேர்ந்து பழக வேண்டும், நன்றாய் வளர வேண்டும். இந்த நம்ம இதெல்லாம் இருக்கணும். ஆனா அப்படி அப்படி இருக்கும்போது என்ன சொல்ற பொருத்த பார்க்கிறோம், தேசத்தில் உண்மையானவர்கள். அப்போ நீங்க ஒவ்வொரு வரும் நான் யாருக்கிட்ட போய் சேர்ந்தா என்னுடைய பிரச்சனை கிடையாது, என்னுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கும். அப்ப நீங்க தீர்மானம் செய்யுங்க. நான் ஒரு காலேஜ் படிக்கும் 4 வருஷம் படிக்கும் பொழுது இப்படியா இருந்தேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சமே கிடையாது, இருப்பாங்க. ஆனா எனக்கு ஏற்ற மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேரத்தில் யோசித்து கொண்டு நான் ஒரு தடவை காலேஜ் இருந்த வீட்டு பிரச்சனைனால கேஸ் எடுத்ததுனால நான் கம்பெனி போய் சொல்லிட்டு வெளியே வந்தேன். 3 மாசம் படிச்சு வந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, மாஸ்டர் ஐயா நீங்க இன்னும் 1000 பேர் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று
ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக கூட இருந்து கட்ட முடிகிற வாய்ப்பு இருந்தார். இன்னைக்கு கூட போன்ல தொடர்பு கொள்றாரு. பாஸ்டர் கேட்கிறேன், ஏன் சொல்ல வரேன்னா வாழ்க்கையில நான் உண்மையானவர்களுடைய இடத்திலே வாழ வேண்டும். இப்படி ஊழியர்கள் உண்மையாக இருந்தவர்கள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பொறுப்பேற்ற தேவனுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. தேவன் நல்ல மனைவி கொடுத்து, மகனை கொடுத்து, சபையை கொடுத்து தேவன் வைத்திருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்கள் என்றுதான ஒரு அடிப்படையில் பழக வேண்டும். உண்மை என்ன? காசு விஷயம் ஆகட்டும், படிப்பு விஷயம் ஆகட்டும், வேலை விஷயம் ஆகட்டும். சில பேர் வேலைக்கு போறாங்க, போய் சைன் போட்டு போயிடுறாங்க. சில ஸ்கூல்ல போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா நேரம் வருவாங்க, சைன் போடுவாங்க, போயிட்டு இருப்போம். போய் சுற்றி அடித்து நேரம் வந்துடுவாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டுக்கு விளையாடுவாங்க, இல்லை ஸ்கூல்ல இருப்பாங்க, யாரும் லேட்டாக போட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் உண்மை. என்ன? அவருடைய பெயர் உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய பெயர் உண்மை. அதனால உண்மை சொல்லி கேட்கிறாரு. நான் உண்மையா இருக்கிறேன்ப்பா. அநேக பேர் என்ன சொல்றோம், பரிசுத்தமா சொல்றோம், நல்லதா பரிசுத்தமா இருக்கணும், சரி அன்பாக சொல்றோம், தைரியம். ஆனா வாழ்க்கையில உண்மையிலான வாழ்க்கை பழகிட்டோம்னா உங்களை போல ராஜாக்கள் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை போல அவசியமான வாழ்க்கை யாரும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பாருங்க, இன்னைக்கு தற்கொலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் இருந்து 2 பேர் தற்கொலை பயந்துட்டு நீங்க பார்க்கலாம், பார்க்கணும். இன்னைக்கு பெரிய கட்சி கடலை பார்க்கிறோம். ஓடி வலித்துதான் இன்னைக்கு இங்கிலாந்துலையும் லண்டன்லையும் பல இடங்களிலும் ஓடி வந்திருக்கிறார்கள். பெரிய நல்ல பேர் தான், நல்ல தலைவர் தான், பூமி அவங்க தான். ஆனால் வாழ முடியவில்லை, சுகமாக இருக்க முடியவில்லை, வெளியே வர முடியவில்லை. கேட்ட ஹவுஸ் ஆஃப் இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மாத்திர சுதந்திரம் யாரும் கிடையாது. ஏன் சொன்னால் தேவன் நம்மை அப்படியே வைத்திருக்கிறார். இதுக்கு பகுதி என்னன்னா, தலை என்னன்னா, உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பண்ணி பார்ப்போம். தேசத்தில் உண்மையானவர்கள் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி, நம்மோடு வாசம் பண்ணும்படியாக தாவீது பக்தன் பார்த்தாரு. என்ன ஆயிரம் இருந்தாலும் சரி, இயேசுவோட வாசம் பண்ணிக்கணும், உண்மையை சொல்லிடணும், உண்மை கட்டினா போதும் சொல்லி அவர் அப்படியாக வாழ்ந்தானா தாவீது பக்தன் பழக சொன்னார். 150 சங்கீதம் பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் என்ன 5 புத்தகங்களை அடிப்படையில் தான் இந்த 150 சங்கீதங்களை விரிவாக்கினான். நான் அந்த சங்கீதம் படிக்க ரொம்ப ஆசை. அந்த எப்படி அவங்க வரான்னு சொல்லி விவரம் சொல்ல, நான் உண்மையான சேர்ந்துட்டேன், மோசேஸ்வரன் சேர்ந்துட்டேன், ஜோசப் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர பக்கத்து பாடப்பாடு கொண்டு வர வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று பாருங்க. இப்ப நீ என்ன செய்ய போறீங்க? ஆணையிட வேண்டும், சபதம் செய்யும். சினிமாக்கார சபதம் போடுறான், அந்த சபதத்தில் போய் சேர்ந்துடும். சினிமா கொண்டு உட்கார்ந்துடும். அவன் போட்ட சபதம் 10 நிமிஷம் தான். இந்த சினிமாவில் தான் கொட்டை வெளியே வந்தோடனே சபதம் முடிஞ்சு போச்சு. அவன் நடிக்கிறான், 10 நிமிஷம் தான் சபதம் போடுறான், ஆணையிட்டான்னு சொல்லி. ஆனா சினிமாவில் அந்த ஜமம் முடிஞ்ச உடனே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. உலகத்தோட வேற சினிமாவுக்கு நடிகர் தான் நடிப்பான். நாம நடிக்க முடியாது, நம்ம வாழணும். வாழ்ந்து காமிக்கணும், சாட்சி காமிக்கணும். இதெல்லாம் கிறிஸ்துவுடைய தரம். அவங்க என்ன சொல்றாங்க? மோசே கட்ட போடுறாங்க. எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அவர் மிக தெளிவாக காணான் தேசத்துக்கு போகிற வழியை உருவாக்குவதற்கு அவர் எப்படி உண்டாக்கிறார் சொல்லி பார்க்கும் போதும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நல்ல கவனிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே
சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன்னுடைய தகப்பனுக்கு பயந்து, உன்னுடைய கணவனுக்கு பயந்து, அவருக்கு ஆராதனை செய்து, அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த காலத்திலே மோசே அங்க ஆணையிட்ட பொழுது அந்த ஆணையிடுதான் இன்றைக்கு நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, தொடரும். இது நமக்கு நாளை இருக்குது. நமக்கு சற்று யோசித்து பாருங்க. நாம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி ஆணையிட்டிருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து முட்டி அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணி வந்து முட்டி போட்டாலும் சரி நான் அவருக்கு தான் செய்வேன்ப்பா அப்படி சொல்லி நாம் ஆணையிட்டிருக்கிறோமா? வாழ்க்கை நாம் அந்த மாதிரி ஆணையிட்டால் உடனே ஆணையிடுறது வேற. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆணையிட்டால் வாழ்க்கை நிச்சயமாக நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் நீ கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லி ஒரு அழகாய் கொண்டு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று பாத்தீங்கன்னா அழகாக கொண்டு வருகிறார். நல்ல ஒரு பணி. அதாவது இந்த ஆணையிடுதல் மோசேயால் கொண்டு வரப்பட்டது. உன்னுடைய தேவனுக்கு பயப்படுப்பா, அவருக்கு ஆராதனை செய், வேற யாருக்கு போக வேண்டாம். உங்க ஒப்பானவன் யார் இந்த உலகத்துல? உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆராதனை செய்து, அவருக்கு பணிவிடை செய்து, அவருக்கு வாழ் என்று சொல்லி மிக தெளிவா அழகாக கொண்டு வராரு. நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. எல்லாரும் சேர்ந்து சத்தமா தெளிவா நின்று படிக்கலாமா? எல்லாம் நின்று பார்க்கலாம். வாய் நல்ல அழகா வாய் திறந்து பார்க்கலாம். இந்த மாஸ்டர் எல்லாம் எடுத்துட்டு வாய் நல்லா எடுத்து சத்தமா தெளிவா படிக்க பார்ப்போம். என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து சொல்லாமா? ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில நாம் தேவனுக்கு முதல்ல பயப்பட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாய் கொண்டு வர இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலும் பிரகாசம் உண்டானவையா? இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது என்பது. ஹalleluya. பாருங்க, அது பார்க்க முடியவில்லை, அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்றாரு? அதாவது எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பயந்திருந்த மகிழ்ச்சியான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது என்றார். பார்க்க முடியவில்லை, அவ்வளவு ஒரு பிரகாசம் அவருக்குள் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. முகங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். மரணம் வந்தாலும் சரி, நம்முக்கு கேடுமான ஊழியர்களை செய்ய சொல்றோம். மோசேயுடைய பழைய ஏற்பாடு பகுதியில அவர் வந்த பிரச்சனைகளை சொல்றாரு. மரணமே வந்தால் கவலை கிடையாது. அப்படியாக நம்ம கிறிஸ்துவ ஜீவியங்கள் இன்றைக்கு சவால் வேண்டும். ஆனால் இந்த பயத்தின் காலையை கேட்டு அந்த பயத்தை நான் உள்ள வைத்துக் கொள்ளாதபடி நாம் வாய்களை திறந்து நான் வாழ்ந்தாலும் சரி மறித்தாலும் சரி இயேசுவுக்காக சொல்லி நாம் வாழ தீர்மானிப்போம். ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. எழுதுகிறோம். 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிப்போம். ஒழிந்து போகிற மகிமையுடைய ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம்
பூச்சாண்டிகளை கொண்டு வராங்க, பயத்தை கொண்டு வராங்க. கொஞ்ச காலம் அதுக்கு நம்ம பயப்படாத கிடையாது. ஆணுக்குரிய வாழ்க்கை நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மளை பார்க்க பயந்து ஓடணும் தவிர அவனை பார்த்து பயந்து அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட இங்க பாருங்க, ஏவாசிங்க பார்த்தீங்கன்னா சொன்னாரு, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது என்றார்களே. ஒரு மதத்துக்கு ஏதுவான அந்த ஒரு நடக்கிற ஊழல மோசடி காலம் அப்படி இருந்ததுனாக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய காலங்களில் நாம் ஏதோ வெள்ளனை சென்று வெறுமனென்று வாழ்ந்து விதி வந்தால் சார்ந்து வாழ்ந்துவிடாதவரை வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை சவாலை எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது சொல்லுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசமாய் இருக்க வேண்டும் தவிர மந்தமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல, தூங்க வேண்டிய நேரம் அல்ல, நீங்க எழுந்து பிரகாசிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம எழுமணும். இத்தனை காலம் தூங்குறத போதும். நீங்க எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்க்க உங்க ஒப்புக்கையில சந்தோஷம் என்னன்னா, நாம் இன்னும் நாளுக்கு நாள் தேவனோடு நெருங்கி வளர்றோம், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், ஜெபத்தோடு இருக்கிறோம், ஜெபத்தோடு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சரியா ஐயமார் ஹெட்டஸ்மார் வருகிறார்கள், ஜெபத்து வருகிறார்கள். சமாளில் இருந்த வருகிறோம், அம்மமார் வராங்க. காலையில் ஜெபனார் உண்டு, மத்தியானம் ஜெபனார் உண்டு, சாயங்காலம் ஜெபனார் உண்டு. நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அல்லாஹ்வுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக வேண்டுகிறோம். இரவு ஊழியத்தை எப்படி செய்யலையா? பிரகாசமாக சொல்றீங்க, நல்லது. உண்மையாக சொல்றீங்க, நல்லது. இப்போ எப்படி இருக்கணும்ன்றது நீங்க சொன்னீங்கன்னா மிக நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல மிக தெளிவான காரியத்தை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது அதாவது இங்க அப்போஸ்தலர் பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல மிக தாழ்மையோடு கூட பணிவோடு கூட கண்ணீரோடு கூட உண்மையாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் ஜெபிக்கிற ஊழியர்கள் எப்படின்னா ஏதோ பௌத்திகமா இருக்கக்கூடாது, ஏதோ பழக்கமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் அதாவது தாழ்மை கண்ணீராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக கற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலர் பார்க்கும் பொழுது மிக தெளிவாய் கொண்டு வருகிறார். நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தர்மியான தோழர்களே, ஆணையர் குடும்பத்தில் தகப்பன் ஆணையிட வேண்டும். இப்படிதான் சட்டை சொல்லி தகப்பன் தவறிட்டாரே, அதனால குடும்பம் தவறிவிட்டு வருகின்றன. ஊழியர்கள் தவறிவிட்டார்கள், சபை மக்களை சிறைப்பட்டு இருக்கிறார்கள். வேலையில் நாம் பெரிய செய்திகளை தவறிவிட்டு இருக்கிறோம், வேலைகள் போய்கொண்டிருக்கின்றன. தேவன் அப்படி வைக்கவில்லை. ஆணையிட்டதில்லை, சபதம் போட்டதில்லை, நாம் தைரியமாக இருப்போம் சொன்னோம். கர்த்தர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லி அழகாய் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். ரோமர் 12 படிப்போம். பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தாழ்மையை கொண்டு வருகிறது. இங்க ரோமர் 12 நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மிக தெளிவாய் கொண்டு வருகிறார். ரோமர் 12 படிப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அண்ணாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா? ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும், ஆவியிலே புதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடன் கொண்டுள்ளார். அசதியாக இருக்கக்கூடாது, பட்டுக்கூடாது இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியானவர்கள் கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். அழகாய் போடுகிறார். இந்த கர்மையை கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த நல்ல அருமையான வேலையில உதவி செய்ய
நம்மை தாழ்த்து கொள்பவர்களாக நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, ஜீவனிய போனாலும் சரி, நான் ஆணையிட்டதில் தவறாமல் ஆண்டவரை அவருக்கு பேர் சொல்லி அந்த வாசம் பண்ணோம்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் பின்னாடி தலைமுறையாக வந்து கொண்டிருக்கும் சொல்லி மிக தெளிவாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு புஸ்தகம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் அவருடைய மரணங்கள் சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, இவருடைய வேதனையும் சாதாரண வேதனையும் அல்ல. ஆனால் வாழ்ந்து காண்பித்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். யோபு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா அவரே சொல்லட்டும், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் அவருக்கு தான் உதவி செய்வேன், நான் அவருக்கு தான் நம்புவேன் சொல்லி தெளிவாய் கொண்டு வருகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் இந்த மனிதன ரத்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தது அதான் அவருடைய செய்தி கொண்டு வர. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தர்கள் அனைவரும் பவுல் பார்க்கிறார், அவர் தெளிவாய் கொண்டு வருகிறார். என்ன அழகாக கொண்டு வர்றார் பாருங்க. அமைதியாயிரார்கள், ஜாக்கிரதையாயிர்கள், ஆவிலே மனதாயிர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்க அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய தீமைகள் பேசுவதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. என்ன கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமை பேசுறதுக்கு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 8 பாயிண்ட் தீமை பேசுவாங்க, ஏதோ 1-2 பாயிண்ட் மாத்திரம் உண்மை பேசணும். சொல்ல போனா தீமைகளுக்கு நாம் பேசுவதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேறுவதற்கு இது ஒரு தரம். மிக தெளிவாய் கொண்டு வருகிறார். ரோமர்ல 14 அதிகாரத்தில் பார்த்து சொல்றாரு, 14 16 ரோமர் 14 16 படிப்போம், 16 17 படிப்போம். ரோமர் 14 16 17 படிப்போம். ரோமர் 14 அதிகாரம் 16 வசனம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் சிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிறது. இவைகளை கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் பணிகொள்ளுமாயிருக்கிறான். தேவனுக்கு பிரியனும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மனுஷரால் பணிகொள்ளப்பட்ட மனுஷனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலையில கர்த்தருக்கு ஆணையிட்டதை நாம் நஷ்டம் வராத நாம் நன்கொண்டு கொண்டு நாம் தைரியமாக இருக்க நாம் இந்த காரியத்தை தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வோம். இந்த காரியங்களை உலக காரியங்களை பார்த்துவிட்டு நாம் பொய்யான செய்திகளை கேட்டுக்கொண்டு நாம் உண்மையை விட்டுவிடாதபடி உண்மை அதிகமாக பிடித்துக் கொண்டு உண்மையில வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடைசி ஒரு வருஷம் படிப்போம். என்னாகும் 4ஆம் அதிகாரம், என்னாகும் 4ஆம் அதிகாரம், என்னாகும் 4ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாய் கொண்டு வருகிற ஒரு காரியம். நம்ம கொஞ்சம் படிக்கலாம், ஜம்பர் படிக்க போறோம். 14ஆம் அதிகாரம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிப்போம். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியாரை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இந்த பார்க்கலாம் காலையில வாக்கிய பார்க்கும்போது சொல்கிறது, கானான் நாட்டை பார்த்து வருவதற்கென யூதா கோத்திரத்தில் இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு நபர் காலே. இவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு காலம் கட்ட
தேவனுடைய துணையுடன் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று விசுவாசித்தார். பிரச்சனையை விசுவாச கண்டார் கண்டார். காலம் என்ன தெரியும், பெருத்தாங்க தெரியும். ஆனால் காலம் பார்த்த பார்வை என்ன? தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு நடக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். ஆகவே பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணாரு? விசுவாச கண்களால் அது முறியடித்து கண்புகும்படியாக அவர் முன்மாதிரியாக இருந்திருப்பார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. யார் தேவனுக்கு உள்ளது இங்க அழகா சொல்கிறது. என்னுடைய தாசனாய காலே வேற உலகம் கிடையாது, உலகம் கிடையாது, வேற ஆயுதனாய் இருக்கிறபடினாலும் மொத்தமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பட்டு அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. வேளாண் இருந்து நல்ல அந்த காரணத்தை காட்டுவோம். ஹல்லேலூயா. 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 சோதரேப்பா. நமக்கு இந்த ஆவி வித்தியாசமானதாக இருக்கணும். நமக்கு இந்த தேவனுடைய ஆவியாக இருக்க வேண்டும். ஆவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே பார்க்கிறேன். எவரை நாம் போய் சென்று நாம் கண்ணீர் மூடி ஜெபிப்போம். பாஸ்டர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர், மகிமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், எங்களுடைய பாவங்களை மன்னித்தவர், எங்களை ஆண்டவரே வேறு பிரித்தவர், எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே மகிமையுள்ள ஆவிக்குரிய ஊழியத்தை கொடுக்கிறவர். ஒழிந்து போகிற அந்த ஊழியமே, மோசே செய்த ஊழியம் ஆண்டவரே, நிழலாய் இருக்கிற அந்த ஊழியம் ஆண்டவரே அவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் என்று சொன்னார். ஆவிக்குரிய இந்த ஊழியம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும் என்று அவர் படித்துக் கொண்டு கர்த்தருக்கு பயந்து ஹல்லேலூயா அவருக்கே ஆராதனை செய்து அவரையே உத்தமமாய் சேவிக்க தேவன் ஒருவர் அவருக்கே உத்தமமாய் ஆணையிட கர்த்தருக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. உன்னதமானுடைய மறைவு சார்பா வளர நிழல் கொடுக்கப்படுவதாக. ஆண்டவரே தீங்கு அவரை அணுகாதபடி ஆண்டவரே அவரை சுற்றி வேலி அடைப்பீராக. அவருடைய வருமானம் அப்பப்போ பெருகட்டும். அவர்களுடைய காரியங்கள் எதையெல்லாம் கை வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நடத்தி தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வேதவரமாய நம்ம காரியங்கள் போட வேண்டிய நேரம், போட வேண்டிய நேரம். எல்லாரும் தெரிந்த பாடல் எல்லாரும் பாடுபடியாக கூட சேர்ந்து நாம் பாடுவார். உன்னதமானவரை உயர் மனதில் இருக்கிறவன் சங்கீதத்தில் வரும் அதிகாரம் பார்க்காத பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாம். நாம் சேர்ந்த பாடல் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தில் வந்த பாடல் பகுதியாக பாடலாக எல்லாரும் உன்னதமானவரே
ஜெயிப்போம். அன்றைய ரூபங்கள் கிடைக்கும்படியாக கேட்கிறேன். முடிவாக அந்த வார்த்தைகளுக்காக கொடுக்கிற காணிக்கைக்காக ஜெயிக்கும்படியாக கேட்கிறேன். எங்களை நேசிக்கும் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினீர். தொடக்கம் முதல் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்த ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். உம்முடைய வேத வார்த்தைகள் மூலமாக நீர் பேசினீர். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னுமாக நாங்கள் பலப்படவும் இன்னுமாக வளரவும் கர்த்தருக்கு கிருபை செய்வதுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் கூட இருந்தவர்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் கேட்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்த்தல்லும். தகப்பனே, சபையாக குடும்பமாக தனித்தும் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி சாய்த்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக, விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆமாண்டவரே, வேறும் திட்டம் தெளிவாக சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உடைய வேதத்தில் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அதிகாரம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் அனைத்திலும் கேட்டு படித்து அவைகளின் படி நடக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும். இதனால் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, பரிசுத்த ஆவியோடு கூட இடைப்பட்டதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொரு மீதுடைய கரங்களை வைத்து அபிரிதமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம். பெரியவர்களை நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூடரும், இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூடரும். எங்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நன்றி நாட்களே, நன்றியான கால்களை சொல்லிக்கிறோம். இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தரே தெய்வம் சொல்லி பயன் நன்றி. கர்த்தரே தெய்வம் சொல்லி ஆராதிக்க படிக்கும் தியானித்தமையா நாமே சோதனைக்கிறோம். ஒவ்வொரு ஐயமார்களையும் குடும்பங்களையும் மக்கள் மருமக்கள் பேர்களுக்காக ஒன்றாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாப்பு வாய்க்கிறேன். சரீரங்களிலே மத்திய வாழ்க்கை உலகத்தில் மக்கள் உயர் உங்கள் பிள்ளைகள் பிரகாசித்து செம்மையாக இருக்க கிடையாது. உங்கள் பிள்ளைகள் பிரகாசித்து சமாதானம் இருக்க கிடையாது. உங்கள் பிள்ளைகள் பிரகாசித்து ஆசீர்வாதம் இருக்க கிடையாது. மற்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். மனிதன் சேர்ந்த பிள்ளை வார்த்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல செய்த சகல உதாரணங்களையும் வருவோம். மனிதமாக நிர்மலமாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாடுவோம். பாடுவோம். Amen. Let's come and join the Lord.